Hi friends, welcome to KMate Gate Easy Education. So before going to start this question, okay, நான் தமிழ்லவே போயிடுறேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக, என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்காக ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3 விதமாக இருப்பாங்க. 3 கேட்டகரி. ஃபஸ்ட்டு கேட்டகரிக்காரங்க என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எப்போ வேணாலும் வரட்டும், அவங்க படிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ ரிவிஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ படிச்சுட்டு இருப்பாங்க, ரிவிஷன் பண்ணிட்டே இருப்பாங்க, டெஸ்ட் சீரீஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து எக்ஸாம் வர்றது, எக்ஸாம் எப்போ இருக்கும், இந்த மாதிரி நியூசன்ஸ் எல்லாம் அவங்க மைண்டில் வச்சுக்க மாட்டாங்க. டிஆர்பி இல்லையா, டிஎன்இபி இருக்குது, டிஎன்இபி இல்லையா, பின்னாடி என்எல்சி இருக்குது, என்எல்சி இல்லையா, பின்னாடி ஐஏஎஸ் எக்ஸாம் இருக்குது, இல்லையா கேட் எக்ஸாம் இருக்குது, பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது. ஓகேவா? அவங்க அந்த பிளான் வச்சு போயிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ படித்தது எப்போ வீணாகாது. ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு எக்ஸாமில் ஏதோ ஒரு முன்னாடி வந்துடுவாங்க. விடாமுயற்சி வெற்றிக்கு வழி. விடாமுயற்சி வெற்றிக்கு வழி. அது அந்த ஃபஸ்ட் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க வந்து எக்ஸாம் இந்த நேரத்தில் இருக்கும், இந்த கொரோனா வைரஸ்னால எக்ஸாம் தள்ளி போகும், எக்ஸாம் கேன்சல் ஆகும், இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. நடந்தால் வந்து நம்ம எக்ஸாம் பின்னாடி ஒரு எக்ஸாம் இருக்கும், பின்னாடி எல்லாம் கேட் இருக்குது, போயிட்டே இருப்பாங்க. செகண்ட் கேட்டகரி வந்து அது எந்த ஸ்டூடெண்ட், அது எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்னால் அவங்களுக்கு சப்ஜெக்ட் நல்லா தெரியும், எல்லாம் படிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஆனால் என்னென்னா எக்ஸாம் டைம் வரட்டும், எக்ஸாம் டேட் கொடுக்கட்டும், இல்லை எக்ஸாம் அப்போ இருக்கல வர்றப்போ பார்ப்போம், சின்னமாக படிப்போம், இந்த மாதிரி நெக்லிஜென்ஸ்னால அவங்க அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ விட்டுட்டு போகிறதுனால என்ன ஆகும்? எக்ஸாம் டேட் சப்போஸ் இப்போ அவங்க விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ எக்ஸாம் டேட் திடீர்னு வந்து ஆகஸ்ட் 31 இல்லை செப்டம்பர் 1 இல்லை செப்டம்பர் 10 ஒரு மாதம் முன்னாடி அறிவிச்சிட்டா அவங்க அப்போ வந்து என்ன ஆகுன்னு தெரியுமா? சடனாக ஒரு பர்டன் வரும். நம்ம இப்போ நிறைய ரிவிஷன் பண்ணணுமே, நிறைய படிக்கணுமே, ரிவிஷன் பண்ணணுமே, சில மறந்து போயிட்டோமே. ஓகேவா? ஸோ நம்ம எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்டெல்லாம் வேஸ்ட் சிலபஸ், படிச்சுட்டா இருக்கணும், ரிவிஷன் பண்ணிட்டா இருக்கணும், அப்போ தான் ஞாபகம் இருக்கும். மோர் ப்ராக்டிஸ். ஓகேவா? ஸோ செகண்ட் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் தெரியும். ஆனால் என்ன பண்ணுவாங்க? டியூ டு நெக்லிஜென்ஸ்னால, ஓகேவா, 85 மேலே எடுக்க வேண்டிய மார்க்கை அவங்க என்ன அந்த நெக்லிஜென்ஸ்னால 60-70 வந்துடும். அவங்க எப்போ ஃபீல் ஆகும் தெரியுமா? எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அப்படியே 15 மார்க்கில் வேலை போயிடுச்சு, நம்ம அன்றைக்கி படிக்காமல் விட்டுட்டோமே அந்த கொரோனானால. அவங்க அப்போ அடுத்த மாதம் அடுத்த வருஷம் சொல்கிறேன், ஒருத்தன் டிசம்பரில் சொல்கிறேன், அதெல்லாம் கேட்காம படிச்சிருக்கலாமே அப்போ தோணும். அது என்னமோ நான் என்ன சொல்கிறேன், இப்போ படிங்க, பின்னாடி எத்தனை எக்ஸாம் இருக்குது. ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் வரலையா, ஏதோ ஒரு ஐஏஎஸ் ப்ரீவியஸ் கொஷின்ஸோ இல்லை ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் போய் நீங்களே ஒரு கொஷின் சால்வ் பண்ணி பாருங்களேன். அப்போ உங்களுக்கு பயம் வரும். சால்வ் பண்ணாம இடத்துல உங்களுக்கு பயம் வரும், அப்போ படிப்பீங்க. ஓகேவா? ஸோ என்னோட நண்பர்கள் வந்து டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாமில் டாப்பில் வரணும், டிஎன்இபியில் டாப்பில் வரணும் அது நினச்சி தான் நான் சொல்கிறேன். இன்னும் கேட்டகரி 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் வந்து கண்டுக்க தேவையில்லை. அவங்க எல்லாம் வந்து சும்மா எக்ஸாம் ஹாலுக்கு வர்றது, எறும்பு விடுறது, இல்லை சும்மா 10 நிமிஷம் எக்ஸாம் போகிறது. ஸோ ஐ டோன்ட் பாதர் அபவுட் தட். ஸோ கேட்டகரி 1 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து நான் பாதர். கேட்டகரி 2 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து கொரோனா வைரஸ்னால இதெல்லாம் யோசிக்காது. ஒருத்தன் சொல்லுவான் அவனுக்கு வேலை இல்லை, புரிஞ்சதா? வேலை இல்லாதவன் நிறைய சொல்லுவான். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அவன் சொல்கிறான்ல, இவங்க சொல்கிறாங்களே, அவன் வந்து நம்ம சோறுக்கு போட மாட்டான், இவன் வந்து நம்ம சோறு போட மாட்டான். நம்ம கஷ்டப்பட்டால் தான் நமக்கு சோறு கிடைக்கும், நம்ம கஷ்டப்பட்டால் தான் நமக்கு வேலை கிடைக்கும். ஓகேவா? ஸோ படித்தா ஒரு எக்ஸாம் போச்சா, டிஆர்பி போச்சா, டிஎன்இபி இருக்குது, டிஎன்இபி போச்சா, என்எல்சி இருக்குது, என்எல்சி போச்சா, பின்னாடி என்னென்னமோ எக்ஸாம் வருது.
எக்ஸாம் வராமல் ஒன்றும் இருக்காது. ஸோ லீவ் தீஸ் ஆர் unnecessary திங்ஸ். ஓகேவா? ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ யாரையாச்சும் ஹட் பண்ணிருந்தா ஐ எம் வெரி சாரி. ஓகே, ஸோ லெட் ஸ்டார்ட் தி கொஸ்டின். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஐடென்டிக்கல் சிங்க்ரனஸ் மிஷின் ஏ அண்ட் பி, ரெண்டு சிங்க்ரனஸ் மிஷின் கொடுத்துருக்காங்க, ரன்னிங் அட் தி சேம் ஸ்பீட். ஓகேவா? த்ரூ இண்டக்டர். ஸோ மிஷின் ஏ வந்து ஆக்டிவ் பவர் ரியாக்டிவ் பவர் சப்ளை பண்ணனா இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ உங்களுக்கு ஒன்று தெரியும், என்ன தெரியும்? சப்போஸ் if current leaves from positive terminal, it delivers. If current enters the positive terminals, it absorbs. Suppose if current is delivered from machine A, the current is going like this. Current இப்படி போகுது. So current, so machine A லேருந்து current leave ஆகுது, machine B குள்ள current enter ஆகுது, machine B குள்ள current enter ஆகுது. if at all. ஓகே, ஸோ மெஷின் ஏலேருந்து கரண்ட் லீவ் ஆகுது, மெஷின் பிக்குள்ளே என்ட்ரு ஆகுது. மெஷின் ஏலேருந்து கரண்ட் லீவ் ஆகுதுன்னா இட் டெலிவர். மெஷின் பிக்குள்ளே என்ட்ரு ஆகுதுன்னா இட் அப்சார்ப்ஸ். ஓகே, ஸோ நம்ம மெஷினில் பார்த்தீங்கன்னா which alternator delivers active power? Motor absorb, induction motor and synchronous motor absorbs real power. Right. Suppose if current is coming from machine B, okay, then machine B acts as a, then machine B delivers, it delivers reactive power, it absorbs, so it delivers active power, machine A absorbs active power. Okay, so current எங்கேருந்து லீவ் ஆகுது பாருங்க. Okay, so machine A will supply active power, means current is coming from this, so it acts as a alternator, it delivers active power. Okay, it delivers active power. So alternator delta வந்து positive, உங்களுக்கு தெரிஞ்சதுதான். மோட்டரில் delta வந்து negative. So machine A will supply active power when delta is positive. I can neglect these two options. So A and B. So இப்போ VA greater than VB யா, VA less than VB யா, இது நமக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு என்ன தெரியும்? Q equal to V by XS E cos delta minus V. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா Q is positive. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா Q வந்து பாசிட்டிவ் ஆனால் டெலிவர் ஆகும், Q வந்து நெகட்டிவ் ஆனால் அப்சர்வ் பண்ணும். ஓகேவா? ஸோ இங்கே Q வந்து டெலிவர் பண்ணும், that is Q is positive. Q is positive means E greater than V, that is over excitation. That implies VA greater than VB. So VA greater than VB over excitation தான் Q positive ஆகும், it delivers reactive power. Suppose Q is negative, that is it absorbs. நீங்கள் பார்த்தீங்கன்னா alternator it acts, machine A should be acts as a, உங்களுக்கு question பார்த்தீங்கன்னா this machine A acts as an alternator and it has to absorb reactive power. It has to absorb reactive power means Q is negative. So Q is negative means it should be VA less than VB. If it is under excitation, Q is negative. So இங்கே பார்த்தீங்கன்னா அவன் reactive power டெலிவருக்கு சொல்லியிருக்காங்க. So machine A should be deliver reactive power and deliver active power. So deliver reactive power means VA excitation is greater than VB. So VA greater than VB. So answer is B. Okay, let's see the next question. An alternator on open circuit generates 360 volts at 60 Hz when the field current is 3.6 amperes. Neglecting saturation, the open circuit EMF when the frequency is 40 Hz and the field current is 2.4 amperes. அவன் என்ன கேட்டிருக்கான்? ஃபீல்டு கரண்ட் 3.6 ஆம்பியர் இருக்கிறப்ப 60 ஹெர்ட்ஜ் கிட்ட இஎம்எஃப் வந்து 360 வோல்ட் இருக்கிறப்ப 40 ஹெர்ட்ஜ் இருக்கிறப்ப ஃபீல்டு கரண்ட் 2.4 இருக்கிறப்ப
ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன தெரியும், இஎம்எஃப் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு இஎம்எஃப் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 4.44 F5 N1 pitch factor into distribution factor. இது எனக்கு தெரிஞ்சது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் an EMF equation. ஸோ EMF E தெரியும். ஓகேவா? ஸோ EMF இருக்குது, ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஸோ ஃபீல்டு கரண்ட் 3.6 ஆம்பியர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஃபீல்டு கரண்ட்டே இல்லையே. ஸோ ஃபீல்டு கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஃப்ளக்ஸ். ஸோ இன்டைரக்ட்லி இட் இஸ் given as flux. So E1 by E2 F1 by F2 into phi1 by phi2. That implies E1 by E2 F1 by F2 IF1 by IF2. So இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. E1 எவ்வளோ? E1 வந்து 360, E2 கண்டுபிடிக்கணும். ஃப்ரீக்வன்சி 60 கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டுது, அதுக்கப்புறம் 40 கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 3.6 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2.4. ஸோ கேல்குலேட் பண்ணி ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள், E2 எவ்வளோன்னு சொல்லுங்கள். ஓகேவா? லெட்ஸ் சி நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இன் a 3-phase 4-pole 50 Hz serial pole synchronous machine, how many times the reluctance seen by the armature MMF changes in 1 second? So question நல்லா பாருங்க. 3-phase 4-pole 50 Hz salient pole mission. ஸோ நீங்கள் பாருங்கள், இது salient pole mission. ஸோ எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்காது. ஸோ ஓகே ரைட், பரவாயில்ல, நல்லா தான் வந்திருக்கு. இது salient pole mission. Right. So it is salient pole synchronous mission, 3-phase. How many times reluctance seen by the armature MMF? Reluctance seen by the, இங்க பாருங்க, reluctance seen by the armature MMF. So flux equal to MMF by reluctance. That means reluctance seen by the armature. So indirectly the reluctance, flux always உங்களுக்கு என்ன தெரியும், flux always flows through the minimum reluctance path. Flux always flows through minimum reluctance path. Okay, so reluctance determine indirectly the flux. So reluctance ஜாஸ்தியாக இருந்தால் flux கம்மியாக இருக்கும், flux reluctance கம்மியாக இருந்தால் ஃப்ளக்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஃப்ளக்ஸ் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் டு தி மினிமம் ரிலக்டன்ஸ் பாத். ஓகேவா? ஸோ ரிலக்டன்ஸ் சீன் பை த ஆர்மேச்சர். ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு மிஷின்ஸில் தெரியும், ஆர்மேச்சர் இஸ் ஆன் தி ஸ்டேட்டார், வைண்டிங்ஸ் ரோட்டார், ஃபீல்டு வைண்டிங்ஸ் ஆன் தி ரோட்டார். ஸோ ஃபீல்டு ஆன் தி ரோட்டார். அது என்ன சொன்னால் ரிலக்டன்ஸ் சீன் பை தி ஆர்மேச்சர் MMF. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்க்ரனஸ் மிஷின் வந்து சிங்க்ரனஸ் ஸ்பீடில் ரொட்டேட் ஆகும், கான்ஸ்டன்ட் ஸ்பீட். இது நார்த் போல் அண்ட் சவுத் போல், இது வந்து சிங்க்ரனஸ் ஸ்பீடில் ரொட்டேட் ஆகுது. ஸோ இந்த சிங்க்ரனஸ் ஸ்பீடில் ரொட்டேட் ஆனதுக்கப்புறம் ஓகேவா, ஸோ வைண்டிங் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஃப்ளக்ஸ் வேரி ஆகுது, ரிலேட்டிவ் ஸ்பீடு இருக்குது, இங்கே EMF இன்டியூஸ் ஆகுது. ஸோ க்ளோஸாக இந்த வைண்டிங்ஸ் ஆர்மேச்சர் வைண்டிங் க்ளோஸ் ஆகுதுனால உங்களுக்கு கரண்ட் வருது. ஸோ கரண்ட்னால ஆர்மேச்சர் MMF வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நார்த் போல், இது சவுத் போல். ஸோ இது எவ்வளோ, இது எப்படி ரொட்டேட் ஆகுது, இது ரொட்டேட்டிங் மேக்னெட் ரொட்டேட்ஸ் அட் சிங்க்ரனஸ் ஸ்பீட். ஸோ இது எவ்வளோ ஸ்பீடில் ரொட்டேட் ஆகுது, இது எவ்வளோ ரொட்டேட் ஆகுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்மேச்சர் MMF இஸ் ஸ்டேஷனரி வித் ரெஸ்பெக்ட் டு தி ரோட்டார். ஆர்மேச்சர் MMF நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்மேச்சர் MMF இஸ் ஸ்டேஷனரி வித் ரெஸ்பெக்ட் டு தி ரோட்டார். உங்களுக்கு ரிலேட்டிவ் ஆர்மேச்சர் MMF ஃபீல்டு MMF ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து 0 ஆனால் தான் உங்களுக்கு சிங்க்ரனஸ் ஸ்பீடில் ரொட்டேட் ஆகும். கரெக்டாக இல்லையா? அதே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் பிட்வீன் தி armature MMF and field MMF in induction machine is a not equal to 0, whereas in synchronous machine it is a 0.
it is a 0. So question பாருங்க, how many times the reluctance seen by the armature. So armature, how many times the reluctance seen by the armature MMF changes in 1 second. அட கடவுளே, ரிலக்டன்ஸ்னா ஃப்ளக்ஸ். ஓகேவா, நீங்கள் ஆர்மேச்சர் எம்எம்எஃப் நீங்கள் எத்தனை தடவை ரொட்டேட் பண்ணாலும், நீங்கள் ரோட்டார் எத்தனை தடவை ரொட்டேட் பண்ணாலும், இந்த ஆர்மேச்சர் எம்எம்எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு ரோட்டார் இஸ் ஆல்வேஸ் ஸ்டேஷ்னரி. புரிஞ்சிச்சா? ஸோ ஆர்மேச்சர் எம்எம்எஃப் ஸ்டேஷ்னரியாக இருக்குன்னா ரிலக்டன்ஸ் ஸ்டேஷ்னரியாக இருக்கும். ரிலக்டன்ஸ் வந்து ஃப்ளக்ஸை டிட்டர்மின் பண்ணுது. ஓகேவா? ஸோ ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ் வந்து இஸ் ஸ்டேஷ்னரி வித் ரெஸ்பெக்ட் டு தி ரோட்டார் ஃப்ளக்ஸ். தென் ஓன்லி உங்களுக்கு ஒன்று தெரியும் ஆல்ரெடி பேசிக்ஸில் பாருங்கள், த ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ் அண்ட் ஃபீல்ட் ஃப்ளக்ஸ் மஸ்ட் பி தேர் அண்ட் ரிலேட்டிவ் ஸ்பீட் மஸ்ட் பி 0 ஃபார் தி டார்க் ப்ரொடக்ஷன். Relative speed must be 0 for the torque production. That means with rendu வந்து constant, rendu வந்து, so armature MMF is related, armature MMF is stationary with respect to the is stationary. அது வந்து ரெண்டு ஒரே, இது வந்து சிங்கனஸ் ஸ்பீடில் போனால் இங்கே பாருங்கள், இது சிங்கனஸ் ஸ்பீடில் போனால் இவன் சிங்கனஸ். ஸோ நானும் சிங்கனஸ் ஸ்பீடில் போகிறேன், என் ஃப்ரெண்டு சிங்கனஸ் ஸ்பீடில் போகிறான். ஒரே ஸ்பீடில் போகிற ரெண்டு பேர் எப்படி தெரியும்? ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு பேர் ஒரே பொசிஷனில், ஸோ ஸ்டேஷ்னரியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஓகேவா? ஸோ reluctance seen by the armature MMF changes in 1 second is 0. ஸோ கொஸ்டினில் ஒன்றுமே இல்லை, அங்கே ரிலக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ளக்ஸ் பதிலாக. ஓகேவா? ஸோ ரிலக்டன்ஸ் சீன் பை த ஆர்மேச்சர் எம்எம்எஃப் மீன்ஸ் இன்டைரக்ட்லி த ஃப்ளக்ஸ் சீன் பை த ஆர்மேச்சர் எம்எம்எஃப். ஃப்ளக்ஸ் சீன் பை த ஆர்மேச்சர் எம்எம்எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு அவைன சேஞ்சஸ் இன் 1 second. How many times changes means with respect to rotor, how many times it changes with respect to rotor, it changes, it nothing changes, okay, right. So these are the இன்னொரு questions, ரொம்ப நல்ல questions அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.